கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு. ஆனால் இது ஆண்களுக்கு பொருந்தும். ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா? எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள். மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள். அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான், சார் சொல்லுங்க சார், யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா? பாசத்தை காட்ட மாட்டாளா? அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கும். சொல்லி பாருங்க, கால சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லமா என் வாழ்க்கையில சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க? காலையில போகும்போது இதெல்லாம் என்ன ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிருக்கலாம், நீங்க போனீங்க மதியம் உப்பு கூட இருக்காது. நைட் அவ்வளவு பசியில வருவீங்க, ஏதாவது குடும்பம்னு சொல்லி அப்பதான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம். அப்போ அப்பாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சதா நேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறிக்கொண்டே இருத்தல். மனைவி கணவனுக்கு கொடுத்தல், கணவன் மனைவிக்கு கொடுத்தல். இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல். சொல்லுங்கள், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போ போய் ஐ லவ் யூ அனுப்பிங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அதான் முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாயால சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்பணும். வேற யாருக்கோ மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும். சொல்லி பல நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. எப்போ சொல்லியிருப்போம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது 1000 முறை போயிருக்கும். அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னு நமக்கு மறந்துடும். பலருக்கு இல்ல. மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. மூன்றாவது, கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும்.